கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வருகிற பந்தி விசாரணை செய்கிற 7 பேர்களில் ஒருவராக இருக்கிற பிலிப்பை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கலானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணை திட்டமாக விசாரிக்கவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அந்நாட்களில் ஆதி திருச்சபையில் விதவைகளை ஏழைகளை சபை பொறுப்பெடுத்து அவர்களுக்கு தேவையான துணியும் மற்ற ஆகாரமும் கொடுத்ததாக காணப்பட்டது. எபிரேயருக்கு விரோதமாக கிரேக்க விதவைகள் எங்களை திட்டமாக விசாரிக்கவில்லை என்று முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கிரேக்கர்கள் புறஜாதி விதவைகளும் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. இவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எதற்காக சபைக்கு வந்தார்கள் என்று சொன்னால், இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்நாட்களில் கிரேக்கர்கள் ரோம் அரசாங்கத்திடத்தில் அடிமைகளாக காணப்பட்டாங்க. அதிகார இடத்துல அடிமைகளாக காணப்பட்டாங்க. இந்த அடிமையாக இருக்கிற பெண்ணானவ, இந்த விதவையானவ, அந்த அதிகாரிகள் கேட்கும் போது மதுபானத்தை ஊற்றி கொடுப்பாங்க. ஒருவேளை அவருடைய ஆசை இச்சைகளுக்கு இணங்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த கிரேக்க விதவைகள் இணங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டாங்க. காரணம், இவர்கள் அடிமையாக இருந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நாங்கள் உங்கள் ஆசை இச்சைகளுக்கு இணங்குவதில்லை, நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட உடனே இவர்களை துரத்தி விட்ட உடனே இவங்க எங்கே வராங்கன்னா, ஆதி திருச்சபையாக இருக்கிற எருசலேமின் சபைக்கு வராங்க. இங்கே இவங்க திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, யூதர்கள் 3 வேளையும் மாட்டு இறைச்சியை எடுத்துக்கொள்வாங்க. யூத விதவைகளுக்கு கறி ஆகாரமாக வருகிறது. கிரேக்க விதவைகளுக்கு குஸ்கா போல நம்மனா பாரபட்சம் உள்ளவர்களாக பங்கிட்டாங்க. இதனால் பிரச்சனை எழும்பின உடனே காதுக்கு போன உடனே பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் வேத வசனத்தை பிரசங்கிக்கவும் ஜெபமனுக்கும் வேண்டியதாக இருக்கிறத தவிர பந்தி விசாரணை செய்கிறது எங்களுக்கு தகுதி அல்ல என்று சொல்லி, அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து, தேவ பிள்ளைகளே, இப்போது 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பந்தி விசாரணைக்கு 7 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, தேவன் பட்சபாரம் காட்டுகிறவர் அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், சபையில் கூட இப்போவும் பந்தி விசாரணை செய்கிற காரியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். காரணம், நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் பாராத தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு 7 பேரை நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. நாம் இப்போது பிலிப்பு குறித்து பார்க்க போகிறோம். பிலிப்பு என்றால் குதிரை பிரியன் என்று அர்த்தம். 12 சீஷர்கள் ஒருவர் அல்ல இவர். 12 சீஷர்கள் ஒருவர் பேர் பிலிப்பு என்று சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த இயேசுவின் சீஷனாக இருக்கிற பிலிப்புடைய சொந்த ஊர் பெத்சாய்தா. தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த பந்தி விசாரணை செய்கிற இந்த பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு செசரியா பட்டணத்தில் 20 வருஷம் ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8லிருந்து 9 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, இவருக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்க. 4 பேரும் கன்னியாஸ்திரிகளாக இருந்து பவுலோடு இணைந்து தீர்க்கதரிசியாக இருந்து இவங்க தீர்க்க தரிசன ஊழியம் பவுலோடு கூட இருந்து செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே,
இந்த பிலிப்புடைய அப்பா ஒரு குதிரை வியாபாரியாக காணப்பட்டார். சின்ன சின்ன குதிரைகளை வாங்கி அதுக்கு பயிற்சி கொடுத்து நல்லா வளர்ந்த பிற்பாடு ரோம் அரசாங்கத்திடத்தில் நம்மனா நல்ல விலைக்கு விற்கிறவராக காணப்பட்டார். இந்த குதிரைகளை குளிப்பாட்டுவதும் அந்த குதிரைகளுக்கு பயிற்சி கொடுப்பது, ஓடுகிறது, இது எல்லாம் யார் செய்வார்னா சிறு வயதாக இருந்து இந்த பிலிப்பு அவங்க அப்பாவோடு இருந்து இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருந்தார். தெய்வ பிள்ளைகளே, இந்த பிலிப்பு ரோம் கிறிஸ்தவரும் கூட. இவர் சிறு வயதிலிருந்தே அதற்கு குதிரைகளோடு ஓடினார். தெய்வ பிள்ளைகள் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29லேருந்து 30 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, அதாவது கந்தேக மந்திரி எருசலேமுக்கு வந்து திரும்பி போகும்போது அப்போது இவருக்கு 28 வயதாக இருந்தது. கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று சொன்ன உடனே தேவ பிள்ளைகளே, இவர் ரதத்தோடு கூட ஓடுகிறார் பிலிப்பு என்பதை பார்க்கணும். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கரையேறினோடனே பிலிப்பு மறைந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவர் ரதத்தோடு ஓடினார். எலியா தீர்க்கதரிசி ரதத்துக்கு முன்னாடி ஓடினார். கேயாசு ரதத்துக்கு பின்னாடி ஓடினார். அவருக்கு நாகமானுடைய குஷ்டம் அவருடைய சந்ததி பின்தொடர்கிறத பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பணத்துக்கு பின்னாடியோ மனுஷனுக்கு பின்னாடியோ அதாவது ரதங்களுக்கு பின்னாடி ஓடக்கூடாதுங்க. நம்ம கர்த்தருக்கு பின்பதாக நாம் போவோமானா நம்மை தேடி இவைகள் எல்லாம் வர நம் தேவனாகிய கர்த்தர் நம்மள உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த பிலிப்பு பெந்தகோஸ்த நாட்களிலே அபிஷேகம் பெற்றவராக காணப்பட்டார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே நமக்கு ஒரு பயிற்சிகளை கொடுப்பார். அந்த பயிற்சி பின்னாட்களில் ஊழியத்திற்கு நம்மனா அந்த பயிற்சியை நமக்கு உதவியாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்படும். அதுபோல தான் இந்த பிலிப்பு தன் தகப்பனாரிடத்தில் சிறு வயதிலேயே குதிரைகளோடு ஓடவும் குதிரைகளை குளிப்பாட்டவும் இந்த பயிற்சியை பெற்றார். இவங்க தகப்பனாருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. பின் நாட்களில் ரதங்களோடு ஓடுவேன் என்று 28 வயதான பிற்பாடு ரதங்களோடு புறப்பட்டு போய் கர்த்தர் இவர் மேலே வைத்திருந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். பாரபட்சம் நம்ம பார்ப்போம்னா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். கடந்த நாட்களில் எதுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்தாரோ அது இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்திற்கு உதவியாக இருக்கும். 3வது தேவ பிள்ளைகளே, நாம் ரதத்துக்கு பின்னாடி ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு பின்னாடி போகிறவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்கிறாரு, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் பின்னே வருகிறது என்று சொல்லுகிறார். ஆக நம்ம கர்த்தருக்கு பின்பதாக நடப்போம்னா நமக்கு முன்பதாக போகிற தேவன் கோணலானவர்களை செவையாக்குவார். ஊழியங்களின் குடும்பங்களின் வெற்றியை தர என் தேவனாகி கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபையே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கய்யா. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.